வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மல்லி சாதம் செய்கிறதுக்கு அரைக்கட்டு மல்லித்தலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், நிலக்கடலை 2 ஸ்பூன் எடுத்திருக்கு. பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், மல்லித்தலை கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி 3, பூண்டு ஒரு 8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மல்லித்தலை 3யும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மல்லித்தலை போட்டிருக்கேன். அதில் பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சி பேஸ்டாக்கி எடுத்துக்கலாம். மல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3 சேர்த்து பேஸ்டாக்கியாச்சு. எண்ணெய் காஞ்சமே கடுகு, அதில் உளுந்து, கடலைப்பருப்பு, போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றலாம். ஊற்றி லைட்டாக உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, சாப்பாட்டுக்கு உப்பு போட்டால் கம்மியாக போடணும், போடலைன்னா ஓரளவுக்கு சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி உப்பு போட்டு அந்த மல்லித்தலை பச்சை மிளகாயோட பச்சை வாடையெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு போட்டு இதில் கிளறலாம். இப்போ நிலக்கடலையை தனியாக வறுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றி சாப்பாட்டு மேலே தூவுறதுக்காக. இது கூட முந்திரி பருப்பு சேர்த்து போட்டு கூட வறுத்து சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாம். மல்லித்தலையை அரைச்சி தாளித்து கிரேவி செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். இதில் சாப்பாடு போட்டு தாளிக்கலாம். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு, 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாட்டுக்கு அரைக்கட்டு மல்லித்தலை எடுத்து அதை பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கு. இப்போ சாப்பாடு போட்டு கிளறலாம். சாப்பாடு சூடாக செஞ்சதுனால அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டேன் அந்த கிரேவியை, மல்லித்தலை கிரேவியை. ஆறின சாப்பாடாக இருந்தால் அடுப்புலேயே வச்சு கிளறுனா சாப்பாடு நல்லா சூடாக இருக்கும். மல்லி கிரேவியில் சாதம் போட்டு நல்லா பெரட்டியாச்சு. உப்பு பார்த்து, சாப்பாட்டுக்கு உப்பு போடலைன்னா நீங்கள் உப்பு கொஞ்சம் நல்லா பார்த்து போட்டுக்கணும். வறுத்த வேர்க்கடலையை இதில் போட்டுடலாம். இப்போ மல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கடலைப்பருப்பு போட்டோம். கடவுளே, நிலக்கடலைப்பருப்பெல்லாம் வறுத்து மேலே போட்டிருக்கோம். நிலக்கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாம் வறுத்து போட்டிருக்கோம். சாப்பிட்றப்ப எல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கு, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து விட்றதுக்கு நல்லா ஹெல்த்தி ஃபுட் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அரைக்கட்டு மல்லித்தலையில் 2 பேர் சாப்பிட்றதுக்கான மல்லி சாதம் செஞ்சுருக்கோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கெல்லாம் டெய்லி ஒரு சாதம் செய்வோம். அந்த சாதத்தில் இதுவும் ஒன்றா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.